அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் கண்ட்ரி பில்ட் தி நியூக்ளியர் பவர்ட் அண்டர் வாட்டர் ட்ரோன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரோன்னா நமக்கு பொதுவாக தெரியும், ஸ்கை ஸ்கிராப்பராக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸ்கைஸில் தான் வந்து ட்ரோன்ஸ் வந்து அதிகமாக பார்க்க முடியும். ஆனால் ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோனை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நியூக்ளியர் பவர்டு அண்டர் வாட்டர் ட்ரோனை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னா ரஷ்யா. அதோட பேர் என்னன்னா பொசைடான் அப்படிங்கிறது அதோட பேர். சரியா? அடுத்தது, என்டேஞ்சர்ட் பிளாக் டர்ட்டில் இஸ் ஃபவுண்ட் இன் விச் ரிவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது பிரம்மபுத்திரால அதிகமாக காணப்படும். ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போகோ ரிவர்ல வந்து என்டேஞ்சர்ட் பிளாக் டர்ட்டில்ஸ் வந்து இருந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் போகோ ரிவர் ரொம்ப பொல்யூட்டடா இருக்கனால அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே, அந்த அனிமல்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்னா ஒடிசா அந்த மாதிரி இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட் சைட்ல பார்க்க முடியும். லெதர் பேக் டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது அந்தமான் ரீஜன்ல அதிகமா இருக்கும். கிரீன் சி டர்ட்டில் அப்படிங்கிறது, கிரீன் டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு லக்ஷதீப்ல அதிகமா இருக்கும். அடுத்தது, அக்கார்டிங் டு நித்தி ஆயோக், சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் ஹவு மெனி பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட டோட்டல் 100% எம்ப்ளாய்மெண்ட்ல சர்வீஸ் செக்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா 30% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சரியா? இவங்க கிராஸ் வேல்யூ ஆடடா எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா 55% வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அடுத்தது, International Solar Alliance was jointly established by India and France at COP21 Paris in 2015. ஸோ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. COP21 பாரிஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 2015ல. ஸோ எல்லா டேட்டாவும் கரெக்டாக இருக்கு. 80th செஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஹெல்ட் இன் நியூ டெல்லி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குருகிராம் ஹரியானால இருக்கு. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, Justice Surya Kant will become next Chief Justice of India. He is India's 53rd Chief Justice of India. Okay, 53வது Chief Justice யாருன்னா சூரியகாந்த் அவர்கள். ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 2 படி தான் பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.